ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐயூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சசிகுமார் நடிப்புல வெளியாக இருக்கிற ஃப்ரீடம்ங்கிற மூவியோட டீசர் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த டீசர் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ப்ரீவியஸா ரிலீஸ் ஆகியிருந்த சசிகுமாரோட மூவி பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த மூவி பாத்தீங்கன்னா செமையா என்டர்டைன்மெண்டா பிளாக் பஸ்டர் மூவியாகவும் அமைஞ்சிருந்துச்சு. உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியும்? அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரீடம்ங்கிற மூவி வந்திருக்கு. இந்த டீசர் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸ்டார்ட். Inspired of true events. நாம இருக்கியா இங்க இருக்கணும்? நாம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். இவங்க எல்லாரும் விசாரணை மேல விசாரணை போட்டு இங்கே தான் கொள்ளணும். எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல ரொம்ப பாசம் அதிகம். வெளியே இருக்கிற கூட்டம் உள்ள வந்தது என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இங்க மட்டும் என்ன சார் சொர்க்கமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நரகத்தில் அடைக்க இதுவே ஒரு நரகம் தானே. விடுதலைக்காக நான் சட்டப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உங்க விடுதலையை எவனாலையும் தடுக்க முடியாது. எல்லாமே டாப் மேட்ச் ரவுத்துற மாதிரி ஒரு படம். இவனை யாரோட அடிச்சு வந்து தூக்கிலிட்டது? டீசர் உண்மையிலே டாப் நாச்சுங்க. எப்படி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில சசிகுமாரை பாத்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு அப்பாவித்தனமான ஒரு ஆக்டிங் வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்திருப்போம். அதுக்கு எதிர்மாறா இந்த மூவிங்க. அவர் முன்னாடியே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, இனிமேட்டு நான் ஸ்டோரி வந்து நான் செலக்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்டோரி செலக்ஷன் எல்லாமே பக்காவா பண்றாரு. இவர் அடிச்சுக்க இனிமேட்டு யாருமே இல்லைங்கிற மாதிரி வர போறாருங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 90s நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த மூவி. நம்ம இதுல ஒரு ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரி அப்படி எடுக்க போறாங்கிற மாதிரி இருந்தா அதுக்கு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம இதுல இருக்காங்க, லியோ ஜோல் ஜோஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெய் பீம்ல வந்து ஆக்டிங் சும்மா பிச்சு உதறி இருப்பாங்க. அந்த கேரக்டராவே வாழ்ந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இதுலயுமே இவங்களுக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில இவங்களுக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்கிறது தெரியுது. இங்க மட்டும் என்ன சார் சொர்க்கமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நரகத்தில் அடைக்க இதுவே ஒரு நரகம் தானே. படம் ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க 10th ஜூலை. அது வரைக்கும் எல்லாரும் ஆவலை காத்துட்டு இருக்கலாம். அப்புறம் இந்த டீசர் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேல் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பை பை. See you next video.